friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு மோர் குழம்பு ரெசிபி. இந்த வெயிலுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டபிளான ரெசிபிங்க. அதாவது இது வந்து தேங்காய் சேர்க்காத மோர் குழம்பு. ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கு. இது ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபிங்க. ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் மோர் கறின்னு சொல்லுவாங்க. இங்கே கொங்கு சைடு ரெசிபீஸ்லையும் இது ஒரு ஃபெமிலியரான மோர் குழம்பு தான். தேங்காய் சேர்க்காத இந்த மோர் குழம்பு நாங்கள் இங்கே தயிர் தாளிச்சதுன்னு சொல்லுவோம். இந்த வெயிலுக்கு ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபிங்க. ரொம்ப நல்லதும் கூட, ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரெசிபி பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே மோர் குழம்பு செய்யறதுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மோர் குழம்பு செய்யறதுக்கு பர்டிகுலர்லி கொஞ்சம் புளிச்ச தயிர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு புளிச்ச தயிர் எடுத்துக்கங்க. நல்ல கெட்டியான தயிர் வீட்டில் செய்யறதுக்கான டிப்ஸை வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கங்க. இப்போ இந்த தயிர்லேருந்து தேவையான அளவு ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். அதாவது இந்த குழம்பு செய்யறதுக்கு தேவையான அளவு தயிர் நான் இங்கே ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். ஒரு 5-6 கரண்டி தயிர் எடுத்தாச்சு. இப்போ இதில் தான் நான் மோர் குழம்பு செய்ய போகிறேன். மீதியை எடுத்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த தயிரை நல்லா கடைஞ்சி விட்டுக்கணுங்க. நல்லா கட்டிக்கலாமல் கடைஞ்சி விட்டுக்கணும். ஸோ ஒரு விஸ்க் வச்சோ அல்லது இந்த தயிர் கடையிற மத்து வச்சோ நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். பாருங்க, தயிர் நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் தண்ணிக்கு மேலே விட்டுட்டேன். அவ்வளோதான், மோர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பர்டிகுலர்லி இந்த மோர் குழம்பெல்லாம் செய்யும்போது தேங்காய் எண்ணெய் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லதும் கூட. அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எந்த எண்ணெயில் வேணாலும் தாளிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது வெந்தயம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இந்த மோர் தாளிப்பில் வெந்தயம் சேர்க்கறது மஸ்ட்டுங்க. இந்த வெயில் காலத்தில் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு வெந்தயம் சேர்த்து மோர் தாளித்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக நல்ல 1 இன்ச்சு சைஸ் இஞ்சியை நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருங்க. இந்த பொரிஞ்ச இஞ்சியோட வாசனையும் டேஸ்ட்டும் இந்த மோர் குழம்புல நல்லா ஹைலைட்டாக இருக்குங்க. அடுத்தது 2 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுடலாம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருவோம். இதெல்லாம் நல்லா வறுத்து விட்டுருவோம். அந்த வெந்தயம் வந்து கண்டிப்பாக கரிஞ்சிடக்கூடாது. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்து விடுங்க. இப்போ ஒரு 4 வரமிளகாவை உடச்சி சேர்த்துடலாங்க. இப்படி பச்சை மிளகா வரமிளகா நம்ம கலந்து சேர்த்து தாளிக்கும் போது அந்த டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த தாளிப்பில் 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டு தாளிச்சிடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை நம்ம அதிகமாக கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லதும் கூட. இப்போ இதில் 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி ரொம்ப நல்ல வாசனையும் கொடுக்கும், ரொம்ப நல்லதுங்க. மோர் தாளிக்கும் போது நம்ம இந்த வெந்தயம் பெருங்காயப்பொடியெல்லாம் போடுறது ரொம்ப நல்லது. நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா வரமிளகா எல்லாம் போட்டிருக்கிறோம். இந்த மிளகாய் பொடி சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அதனால் சேர்க்குறோம். பட் இது ஆப்ஷனல், நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு, கரிஞ்சிராமல் வறுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம கடைஞ்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த மோரை சேர்த்துடலாங்க. மோர் சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து கண்டிப்பாக சிம்மில் இருக்கணும். இப்போ தான் நம்ம மோர் சேர்க்கணும். ஏன்னா மோர் சேர்த்து நம்ம கொதிக்க விடக்கூடாது, ஜஸ்ட் சூடாக விட்டால் போதும். நல்ல கெட்டியான தயிரை தண்ணி விட்டு கடைஞ்சி நம்ம சேர்க்கிறோம். ஸோ மோர் வந்து கொதிக்கக்கூடாது, திரிஞ்சிரும், ஜஸ்ட் சூடாகணும். ஸோ 1-2 நிமிஷம் மட்டுமே தான் ஸ்டவ்வில் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு, நல்லா கலந்தாச்சு. மோர் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, சுவையான அருமையான ஈஸியான மோர் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயில் காலத்துக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரெசிபி.
இந்த வெயில் காலத்தில் நம்ம உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு அதிகமான மோர் தயிரெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. புளிச்ச தயிர் வீட்டில் இருக்கும்போது அது இப்படி கடைஞ்சி விட்டு ஒரு தாளிப்பை சேர்த்து ஒரு மோர் குழம்பா செஞ்சு நீங்கள் சாதத்தில் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேங்காய் சேர்க்காத மோர் குழம்பு, ஒரு ஈஸியான கேரளா ஸ்டைல் ரெசிபி. தேங்காய் சேர்த்து செய்கிற மோர் குழம்பு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க அதுவும் பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் இன்றைக்கே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.